If a vector, b vector and c vector are unit vectors such that a vector plus 2b vector plus 2c vector is equal to 0 vector, then modulus of a vector plus c vector is equal to அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் 1 வந்து √15/4, ஆப்ஷன் 2 வந்து 1/4, ஆப்ஷன் 3 வந்து 15/6, ஆப்ஷன் 4 வந்து √15/16 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அவங்க இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஏபிசி இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா யூனிட் வெக்டார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. யூனிட் வெக்டார் அப்படின்னா என்னென்னா, ஏ வெக்டாருக்கு நீங்கள் மாடுலஸ் எடுத்திங்கன்னா அது என்ன வரும், 1 வரும். அதே போல் பி வெக்டாருக்கும் யூனிட் வெக்டார் தான், அதுக்கு மாடுலஸ் எடுத்திங்கனாலும் 1 தான் வரும். சி வெக்டாருக்கு நீங்கள் மாடுலஸ் எடுத்தாலும் அதுக்கும் என்ன வரும், 1 வரும். இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக் கான்செப்ட் என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, வெக்டாரில் பார்த்தீங்கன்னா ஏ வெக்டாருக்கும் பி வெக்டாருக்கும் நீங்கள் டாட் ப்ராடக்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஃபார்முலா இது. அதே போல் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் எடுத்திங்கன்னா ரெண்டுத்துக்கும் கிராஸ் ப்ராடக்ட் எடுத்திங்கன்னா அங்கே காஸ் தீட்டாக்கு பதிலாக சைன் தீட்டா வரும், அவ்வளோதான். மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் சைன் தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது சாதாரண ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா தான். a + b த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a² + 2ab + b ஸ்கொயர் அப்படிங்கிறதும் இதுவும் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா. sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. இந்த 4 ஃபார்முலா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளமில் அப்ளை ஆக போகுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம a × b என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். மாடுலஸ் ஆஃப் a × b வெக்டார் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்முலா பிரகாரம் a வெக்டார் மாடுலஸ் ஆஃப் a வெக்டார் மாடுலஸ் ஆஃப் c வெக்டார் sin தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். sin தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இதில் நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஏ வெக்டாரோட மாடுலஸ் வந்து 1, சி வெக்டாரோட மாடுலஸும் வந்து பார்த்திங்கன்னா 1. ஸோ sin தீட்டா. ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னா ஒன்லி 1 × 1 1 தான். ஸோ sin தீட்டா மட்டும் தான் வரும். அப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் + சி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும், sin தீட்டா. இப்போ sin தீட்டா கண்டுபிடிச்சா போதுமானது நமக்கு. இது வந்து ஈக்குவேஷன் 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாம். அடுத்தது அவங்க கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எடுத்துப்போம். ஏ வெக்டார் ப்ளஸ் 2b வெக்டார் ப்ளஸ் 2c வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0 வெக்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. இதில் இந்த 2b வெக்டார் அந்த சைடு எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ ஏ வெக்டார் ப்ளஸ் 2c வெக்டார் இது ரெண்டும் இங்கே இருக்குது. 2b வெக்டார் அந்த சைடு போயிடுச்சுன்னா -2b வெக்டார் ஆகிடும். ஸோ இப்போ இதுக்கு நான் வந்து மாடுலஸ் எடுத்து ஸ்கொயர் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு நான் மாடுலஸ் எடுத்து ஸ்கொயர் பண்ணுறேன். ஸோ அப்போ என்ன வரும்னா ஏ வெக்டார் ப்ளஸ் 2c வெக்டார் இதுக்கு மாடுலஸ் ப்ளஸ் ஸ்கொயரிங் இஸ் ஈக்குவல் டு -2b வெக்டார் மாடுலஸ் எடுத்து ஸ்கொயர் பண்ணுறேன். ஸோ இதே நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்னா மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 × இங்கே ஒரு 2 இருக்குது, அது வெளியில் வந்துடும். ஸோ × 2 ஏ வெக்டார் டாட் சி வெக்டார் ப்ளஸ் இதுக்கு மாடுலஸ் எடுத்தோம்னா மாடுலஸ் ஆஃப் 2c வெக்டார் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் -2b வெக்டார் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏ வந்து 1, அப்போ இதுக்கு 1² ப்ளஸ் 2 × 2 வந்து 4. ஏ வெக்டாருக்கும் சி வெக்டாருக்கும் டாட் ப்ராடக்ட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்னா மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாடுலஸ் ஆஃப் சி வெக்டார் காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த ஃபார்முலா வரும். ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ரெண்டுத்துக்கும் நம்ம டாட் ப்ராடக்ட் எடுத்தோம்னா மாடுலஸ் ஆஃப் ஏ மாடுலஸ் ஆஃப் பி காஸ் தீட்டா இந்த ஃபார்முலா அப்ளை ஆகுது இங்கே. ப்ளஸ்ஸு ஸோ இதுக்கு நம்ம மாடுலஸ் எடுத்தோம்னா 2 ஸ்கொயர் பண்ணால் 4 ஆகிடும். சிக்கு மாடுலஸ் எடுத்தோம்னா 1 அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து 1² அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் இஸ் ஈக்குவல் டு 2 -2 மாடுலஸ் பண்ணால் +2 ஆகிடும். -2 ஸ்கொயர் பண்ணாலும் 4 ஆகிடும். மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் த ஹோல் ஸ்கொயர்னா மாடுலஸ் ஆஃப் பி வந்து 1. ஸோ அப்போ 1 ஸ்கொயர் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ 1² 1 தான் ப்ளஸ்ஸு 4 ஏ மாடுலஸ் ஆஃப் ஏ வந்து 1 மாடுலஸ் ஆஃப் சி வந்து 1 காஸ் தீட்டா ப்ளஸ்ஸு 4 × 1² 4 தான் ஈக்குவல் டு 4 × 1² 4 தான். ஸோ இந்த 4 இந்த 4 கேன்சல் ஆகிடும். அப்போ இந்த 1 அந்த சைடு போச்சுன்னா 4 × 1 × 1 4 இங்கே காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு இந்த 1 அந்த சைடு போச்சுன்னா -1 ஆகிடும். ஸோ அப்போ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு -1/4 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இப்போ காஸ் தீட்டா தெரிஞ்சு போச்சு. காஸ் தீட்டா வச்சு நம்ம ஈஸியாக வந்து sin தீட்டா கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். sin² தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா
இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ அப்போ சைன் ஸ்கொயர் டீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் டீட்டா அந்த சைடு வச்சிங்கன்னா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா. காஸ் டீட்டா வந்து மைனஸ் 1/4, இதை ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸோ இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1, 4 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 16. ஸோ இஸ் ஈக்குவல் டு இது இந்த சைடு போச்சு அப்படின்னா 16 × 1 16 மைனஸ் 1 பண்ணால் 15/16 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இது வந்து சைன் ஸ்கொயர் டீட்டாவோட வேல்யூ இது. ஸோ அடுத்தது இந்த ஸ்கொயர் அந்த சைடு அமைச்சிங்கன்னா சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 15/16 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ 15க்கு ரூட் எடுத்தால் √15 டிவைடட் பை 16க்கு ரூட் எடுத்தால் வந்து 4 ஆகிடும். ஸோ அப்போ சைன் டீட்டாவோட வேல்யூ வந்து நமக்கு √15/4. அதாவது மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் சி வெக்டாரோட வேல்யூ வந்து √15/4. ஸோ ஆப்ஷன் 1 தான் வந்து கரெக்ட்.